நான் வந்து இந்த அண்ணா நகர் கோரா ஃபுட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா, நீங்க அங்க போவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுட் ஸ்ட்ரீட்ல சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது ஒரு அம்மா, அவங்களுக்கு வந்து 50 வயசு, உட்கார்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன பார்த்த உடனே, நீங்க டிவில எல்லாம் பேசுவீங்களா அப்படின்னு. ஆமா. விஜய நல்லா சப்போர்ட் பண்ணி பேசுங்க சார், உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் சப்போர்ட் பண்ணி பேசணும். நீங்க பாட்டுக்கு வந்து அவரை விமர்சனம் பண்ணிட்டே இருக்கீங்க, நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். நான் உட்கார்ந்துட்டேன் பக்கத்துல. இல்ல நான் உட்கார்ந்துட்ட பக்கத்துல. அப்புறம் நான் கேட்டேன், என்ன உங்களுக்கு என்ன விஜயோட என்ன கனெக்ஷன் அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, எனக்கு 50 வயசு ஆகுது சார், விஜய வந்து நான் வந்து ஒரு நடிகரா பாக்கல, எங்க குடும்ப உறுப்பினரா நான் பாக்குறேன், விஜய வந்து என் ஃபேமிலியில ஒருத்தரா பாக்குறேன் அப்படின்னு. அப்ப சொல்லும் போது, என் முதல் பையனுக்கு விஜய்னு பேர் வச்சிருக்கேன், எங்க வீட்டுல 10 ஓட்டு அவரு தான் போகும். அவர் சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க சார் இந்த மாதிரி ஜென்சி பசங்க தான் விஜய்க்கு ஓட் போடுறாங்கன்னு, எழுதி வச்சுக்கோங்க சார், எங்களை மாதிரி வந்து ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பெண்கள் இருக்காங்க ஓட் போடுறதுக்கு. நான் கேட்டேன், என்ன உங்களுக்கு அவரோட என்ன கனெக்ஷன், என்ன பாண்ட் அப்படின்னா, அவங்க சொல்றது என்னன்னா, நாங்க வந்து ஒரு சல்மான் கான், ஷாருக் கானை பாக்குற மாதிரி ஒரு கிரஷாவோ ஒரு ரொமான்டிக் ஹீரோவாவோ அவர் பார்க்கல, அவரை வந்து நாங்க ஒரு தம்பியா பாக்குறோம், எங்க குடும்பத்துல ஒருத்தரா பாக்குறோம் அப்படின்றாரு. அந்த கனெக்ஷன் அப்படின்றது வந்து, அது நீங்க அதை எப்படி பிரேக் பண்ண போறீங்க அப்படின்றது ஒரு கேள்வி. பொலிட்டிக்கலா இது ஒரு சேலஞ்ச், எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு சேலஞ்ச். விஜய் என்ன ஓட்டு வாங்குவார் இப்ப, அதுதான் கேள்வி. ஏன்னா கூட்டணியே கிடையாது, இப்போ தனித்து தான் நிக்கிறோம். இன்னைக்கும் அவர் கான்பிடென்டோட பேசுறாரு. தஞ்சாவூர்ல பேசிய பேச்சு என்பது நம்பிக்கையோடு கூடிய பேச்சு, அப்படிதான் நான் பாக்குறேன். தனித்து தான் நிக்கணும்னு சொல்லாதீங்க, தனிமையில தான் நிக்கணும்னு சொல்லுங்க அப்படின்றது உங்க பாரு. அவர் டே ஒன்ல எதிர்பார்த்தார் சார். ஒரே ஒரு சீமான் தனித்து போட்டு, மாதேஷ் ஒரு டீசென்டான பத்திரிகையாளராக, மூத்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளராக நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஏனென்று சொன்னா, எந்த ஒரு தலைவரையும் குறைத்து மதிப்பிடாதீங்க. நாளைக்கு எங்க கொண்டு போய் மூஞ்சியை வச்சுப்பீங்க. நீங்க போடுற கட்சி சீமான விடவோ இல்ல இன்னொரு கட்சியோடவோ ஓட்டு கூட வாங்கிட்டா, பொது இடங்கள்ல நீங்க வந்து நான் தவறு செய்தேன்னு மன்னிப்பு வைப்பீங்களா? மன்னிப்புனா தவறா கணிச்சேன், என்னை நான் திருத்திக் கொள்கிறேன்னு சொல்வீங்களா? கேலி பேசாதீங்க, அதை தவிருங்க. எவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம், இளைஞர்கள் கூட்டம் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு ஆளை சாதாரணமாக குறைத்து மதிப்பிடுறீங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் ஓடி வருது, போலீஸ் தடை பேரிகேடு எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஓடி வர்றான். எந்த தலைவருக்கு இருக்கு? 300 ரூபா கொடுத்து 200 ரூபா கொடுத்து கூட்டம் கூட்டுறாங்களே, அந்த கேவலம் உங்களுக்கு தெரியாதா? சாப்பாடு பொட்டலமும் 300 ரூபாவும் கொடுத்து தானே கூட்டம் வருது. அது இல்லைன்னு நீங்க மூடி மறைக்க முடியுமா? திரு எடப்பாடி பழனிசாமிக்கோ, திரு மு.க. ஸ்டாலினுக்கோ, திரு உதயநிதி ஸ்டாலினுக்கோ 300 ரூபா கொடுத்து கூட்டம். இங்க அப்படியா? ஏன் குறைத்து மதிப்பிடுறீங்க? ஏன் இழிவா பேசுறீங்க? அப்படி பண்ணாதீங்கன்ற ஒரு ஊடகவியலாளராக ஊடக அறத்துடன் செயல்படுங்க. தனிமையில நிக்கிறாருன்றீங்க. தனிமையில நின்னா அது கேவலம். அது என்ன இதுவா? அந்த ஆளுடைய தன்னம்பிக்கை பாராட்ட முடியல உங்களை?